ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பேன்கேக் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். உங்களோட டைஜஷனை கூட இம்ப்ரூவ் பண்ணும். இதில் அயன் கண்டென்ட் கூட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் வாரத்தில் 2 தடவையாவது எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கையளவு உளுந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், வாஷ் பண்ணிட்டு. இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு உளுந்து எடுத்திங்கன்னா 1 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கையளவு எடுத்திங்கன்னா 2 முட்டை. அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அது இல்லாத சமயத்தில் மட்டும் நீங்கள் ப்ராய்லர் எக் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்திங்கன்னா இதுக்கு போதும். அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி ஏலக்காய் தூள் நீங்கள் சேர்க்கல, ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னு நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இப்போ உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்க வேண்டாம். நாட்டு சக்கரை கூட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த முட்டையில் இருக்க ஈரப்பதமே இதுக்கு போதும். பாருங்கள், தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பட் அந்த இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை தோசை மாதிரி இதில் தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக தடவி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். வயதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக இதை கொடுங்க. முதல் 7 நாள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் ஜீனி சேர்க்க வேண்டாம். கண்டிப்பாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்க்க வேணாம். அதே மாதிரி வெண்ணெய் இல்லாட்டி நம்ம நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். பெண்கள் கண்டிப்பாக இதை உணவில் சேர்த்துக்கணும். வாரத்தில் 2லேருந்து 3 தடவையாவது இதை சேர்த்துக்கோங்க. இடுப்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடியது உளுந்து. அயன் கண்டென்ட்டும் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடுங்க. அவ்வளோதான், எவ்வளோ குவிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான பேன்கேக், நல்ல மணமான பேன்கேக், நல்ல சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகலை. நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு நல்ல பெரிய சைஸில் 2 பேன்கேக் வந்திருக்கு. இது நியூட்ரல் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா ஹனி தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கனால பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். வாரத்தில் 2 தடவையாவது இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேன்கேக் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.